எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வெளியில் ஸ்வீட் ஷாப்ஸில் கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக இந்த ஸ்வீட் பூந்தி செய்யலாம். ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இல்லைன்னா பண்டிகை இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்வீட் பூந்தி செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 3 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 250 ml கப். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஒரே அடியாக ஊற்ற வேண்டாம், கிராஜுவலாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டி இல்லாமல் கலந்துட முடியும். பாருங்கள், மாவு இப்படி நல்லா ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ நான் மாவை 2 பவுலில் பிரித்து எடுத்துக்க போகிறேன். 2 கலரில் பூந்தியை செய்ய போகிறோம். அதனால் மாவை பிரித்து 2 பவுலில் போட்டு 2 கலர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2-3 ட்ராப்ஸ் ரெட் ஃபுட் கலர் ஜெல் சேர்க்குறேன். கலர் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலந்து பார்த்தா ஆரஞ்சு கலர் தான் வருது, அதனால இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலுக்கு கிரீன் கலர் பவுடர் சேர்க்குறேன். பாருங்க, இதை போட்டு கலந்த உடனே நல்ல பிரைட்டான கிரீன் கலர்ல கிடைச்சிருச்சு. இந்த கலர் தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கலர் சேர்க்காம கூட இதை செய்யலாம். நம்ம இப்போ 3 கலர்ல மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நேச்சுரல் கலர்ல ஒரு பவுல், ரெட் கலர்ல 1, கிரீன் கலர்ல 1ன்னு தயாரா வச்சிருக்கோம். இப்போ பூந்தி பண்ண ஆரம்பிக்கலாம். பூந்தி ஃப்ரை பண்ண நான் ஒரு கடாயில தேவையான எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக்கி வச்சிருக்கேன். பூந்தி செய்ய இந்த மாதிரி பூந்தி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா செய்யும் போது ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கரண்டி எல்லா பாத்திர கடையிலையும் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த கரண்டி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஜல்லி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி மாவை எடுத்து கரண்டியில் ஊற்றி லேசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா பூந்தி அழகாக உருண்டையாக கடாயில் விழுந்துடும். எண்ணெய் நல்ல சூடாக இருந்தால் பூந்தி ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. பொரியிற சத்தம் அடங்குற வரை வெயிட் பண்ணுங்க. சிஸ்லிங் சவுண்டு நின்னதும் எண்ணெய் இல்லாமல் பூந்தியை எடுத்துட்டு ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் போட்டு வச்சுருங்க. நார்மல் கலர் பூந்தி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெட் கலர் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் கலர் மாற்றி செய்யும் போது பூந்தி கரண்டியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடச்சி செய்யுங்க. இல்லைனா கலர் மிக்ஸ் ஆகி பார்க்க நல்லா இருக்காது. பாருங்க, ரெட் கலர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கலர் சேர்த்து பண்ணுறது ஆப்ஷனல் தான், கலர் இல்லாமையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பூந்தி பொரிஞ்சதும் எண்ணெய் இல்லாமல் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. இப்போ நான் க்ரீன் கலர் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி வாஷ் பண்ணி தொடச்சிட்டு செஞ்சுக்கலாம். பாருங்க, பூந்தி பச்சை பட்டாணி மாதிரி இருக்கு. பூந்தி பொரிஞ்சதும் எண்ணெய் இல்லாமல் எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் போடுங்க. பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கரண்டியில் வச்சு அப்படியே டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா நீங்கள் ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி கூட வறுத்துக்கலாம். வறுத்த முந்திரியை ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. இதே மாதிரி திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 கலர் பூந்தியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர்ஸை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நல்லா கலந்துடுங்க. இப்போ சர்க்கரை பாகு வச்சுக்கலாம். ஒரு சாஸ்பேனில் 1 கப் தண்ணி ஊற்றி 2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கலந்து விட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கையில் ஒட்டுற பதத்துக்கு கொதிக்க விடுங்க. பாருங்க, கம்பி பதம் வரல, ஆனால் தொட்டா ஒட்டுற அளவுக்கு வந்திருக்கு. இந்த பதம் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க.
ஒரு பெரிய பவுலில் பூந்தியை சேர்த்து வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் பச்சை கற்பூரம் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்க்கறதால இந்த வாசனை கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்ல சூடான சர்க்கரை பாகை எடுத்து பூந்தி மேலே ஊற்றுங்க. சர்க்கரை சிரப் ஊற்றின உடனே பூந்தி அப்படியே இழுத்துக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே செஞ்ச ஸ்வீட்டான பூந்தி தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லைன்னா பண்டிகை வந்தால் இந்த ஸ்வீட்டை நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன இதே ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.